அவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிறுக்கி, இவ சும்மா இருக்க மாட்டா அப்படிங்கிற மாரி, இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி படுத்து தூங்கிட்டான் போயி. ஏன்னா, அவ்ளோ வேல இருக்கு. விஜே பார்வதி விடிய விடிய பாத்திரம் கழுவி கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு, கடைசியா தான் வந்து விஜே பார்வதி தூங்குச்சு. ஆளா போய் படுத்துட்டான் இந்த எஃப்ஜேன்றவன். இந்த எஃப்ஜேன்றவன் படுத்திருக்கான். அங்க வந்து வியனா அப்படிங்கிற பொண்ணு வருது. வியனா அப்படின்ற பொண்ணு இல்ல. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் கேர்ள் கேரக்டர தான் வியனா பண்றாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு ஒரு அசிஸ்டன்ட் வார்டன பார்க்கறதுக்காக ரகசியமா வர்றாங்க. வந்து எஃப்ஜேவ வந்து பார்த்துட்டு அப்படியே பக்கத்திலேயே படுத்துக்கிறாங்க. படுத்துக்கிட்டு 2 பேருக்கு நடுவுல ரொமான்ஸ் நடக்குது. என்ன கண்றாவிடாது, எந்த ஒரு ஸ்கூல்ல, அதுவும் ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல, ஒரு அசிஸ்டன்ட் வார்டன் கிட்ட ஒரு ஸ்கூல் பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற ஒரு 12வது படிக்கிற ஒரு பொண்ணு இந்த மாரி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது தெர்ல. நம்ம நேத்துலருந்து சொல்லிட்டு இருக்கோம். இது ரொம்ப தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நீங்க ஸ்கூல் யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு இப்படி பண்ணி தொலையாதீங்கடா. அத பார்த்து வெளியில இருக்கக்கூடிய நெறைய மாணவ, மாணவிகள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு நம்ம தலையா அடிச்சுக்கிட்டோம். ஆனா இவனுங்க திருந்துற மாதிரி தெரியல. பார்வதி நேத்து கமருதீனோட கன்னத்த புடிச்சு கிள்னதும் தப்பு. இந்த வியனாங்கிற பொண்ணுக்கு வந்து இவன் ட்ரெஸ் போட்டு விடுறேன். ட்ரெஸ்ஸ அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன். அப்படின்ற மாதிரி இவன் பண்றதும் தப்பு. இது வெளியில ரொம்ப தப்பா போர்ட்ரே ஆகும் அப்படிங்கிற பேசிக் சென்ஸ் எல்லாம் இல்ல. ஆக மொத்தம் வியனான்ற பொண்ணு போய் அவன் பக்கத்துல படுத்துக்கிச்சு. 2 பேருக்கும் நடுவுல ரொமான்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் வியனா எந்திரிச்சு வர்றப்ப இவன் கைய பிடிக்கிறான். "போகாத" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் "பயப்படாத" அப்படின்னு சொல்லி பக்கத்துல புடிச்சு தலைய தடவி குடுத்து அனுப்பி விடுறான். இந்த கண்றாவி எல்லாம் இவைங்க காட்டுறாய்ங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல. அழகா எடிட்டிங்ல கட் பண்ணி தூக்கிடலாம். வெளியில கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காகவே பிளான் பண்ணி பண்றாய்ங்க போல இருக்கு. இந்த எஃப்ஜேன்றவனுக்கும் ஒரு ஸ்கூல் குழந்தை, ஸ்கூல் பாய் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்த குடுத்து, வியனாவுக்கும், எஃப்ஜேக்கும் நடுவுல வந்து ஒரு ரொமான்ஸ் கிரியேட் ஆகுற மாரி இருந்தா கூட பிரச்சனை இல்ல. அவன் வேற கேரக்டர்ரா. அவன் ஒரு அசிஸ்டன்ட் வார்டன்னு இருக்கிறான்டா. அது எப்புட்றா வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணோட கனெக்ட் ஆகும்? இது பேசிக்கா ரியல் லைஃப்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ரொம்ப தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸ்கூல் படிக்கக்கூடிய நபர்களுக்கு, "ஓ! அப்படியா?" அப்படின்னு யோசிக்க தோணும். இதெல்லாமே தப்பு. ஸோ ஒரு வாத்தியார வாத்தியாரா தான் பார்க்கணும். ஒரு வார்டன வார்டனா தான் பார்க்கணும். ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு இப்படி கேவலமா பிஹேவ் பண்றது எந்த விதத்தில நியாயம் அப்படிங்கிறது நமக்கு சத்தியமா புரியல. அண்ட் இந்த வியனா மற்றும் எஃப்ஜே எல்லை மீறி அத்துமீறி போய்க்கிட்டு இருக்காய்ங்க. நேத்து அந்த பொண்ணு அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. பின்னாடி போய் கட்டி பிடிக்கிறான். இவன் கட்டி பிடிக்கிறப்ப அந்த பொண்ணு கேமராவ பாக்குது. என்ன புரியல. ஸோ யூ ஆர் இன் ஸ்கூல் யூனிஃபார்ம். இல்ல வெளில தப்பா போகும் எஃப்ஜே இத பண்ணாத. இந்த டாஸ்க் முடியட்டும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரொமான்டிக் விஷயத்தெல்லாம் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு தடுத்திருக்கணும். இதே வியனா தான் சொல்லுது. விஜே பார்வதியும், கமருதீனும் 2:30 மணிக்கு மிட் நைட்ல வந்து ஸ்மோக்கிங் ரூம்லேருந்து வெளில வராங்க. இந்நேரத்தில அவங்க ஸ்மோக்கிங் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓ! அந்த அளவுக்கு உனக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? 2:30 மணிக்கு ஸ்மோக்கிங் ரூம்குள்ள ஒரு ஆணும், பெண்ணும் போறாங்க அப்படின்றத சுட்டிக்காட்ட தெரிஞ்ச வியனா, உன்கிட்ட இந்த பொறுக்கி எஃப்ஜே அத்துமீறி நடந்துக்கிறானே! குறிப்பாக நம்ம ஒரு ஸ்கூல் கேர்ள் கதாபாத்திரத்த ஏந்தியிருக்கோமே! அவன் ஒரு வார்டன் கெட்டப்ல காக்கி யூனிஃபார்ம போட்டுட்டு நிக்கிறானே! நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிறது பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில உண்மையிலேயே ரொம்ப தப்பா போர்ட்ரே ஆகும். அப்படிங்கிற பேசிக் சென்ஸ் வியனாக்கு இருந்திருந்தா, வியனா வந்து இது மாரியான விஷயங்கள பண்ணுமா? அவன் தான் மூடிட்டு போய் படுத்துட்டான்ல. படுத்து தூங்கி தொலைஞ்சுட்டு போறான் விடு அப்படின்னு விடாம, அவர பார்த்தா தான் இவங்களுக்கு தூக்கம் வருமாம். அ அவர போய் பார்த்து, அவர வந்து அவருடைய கண்ணோடு கண் பார்த்து, அவர் வந்து குட் நைட் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கு நடுவுல புரியல. இதே வியனா தான் ஸ்ட்ரிப் கிளப் டான்சர் அப்படின்னு இந்த பொறுக்கி வியனாவ பார்த்து சொன்னப்ப, எங்க வீட்ல இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப தப்பா நெனப்பாங்க. நானே வந்து கஷ்டப்பட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு Instagram யூஸ் பண்றதுக்கே வந்து அலோவ் பண்ணாங்க எங்க வீட்ல. எங்கள மாரியான பெண்களுக்கு பிக் பாஸ் வாய்ப்பு அப்படிங்கிறது எளிதில கிடைக்கிறதில்ல. அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி நிக்க வச்சு அவன நாக்க புடுங்கிட்டு சாவற மாரி கேட்டுச்சு. நம்ம அப்ப கூட வீடியோ போட்டு "வியனா வேற லெவல் பண்ணிட்டம்மா" அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணியிருந்தோம். அந்த வியனா தான் இப்ப இந்த பொறுக்கி எஃப்ஜேவோட சேர்ந்துகிட்டு ரொமான்டிக்கு, லவ் கன்டென்ட்ட பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ பண்ணு பிரச்சனை இல்ல. நீயும் அடல்ட், அவனும் அடல்ட் 2 பேரும் என்னமோ பண்ணி தொலைஞ்சு நாசமா போங்க. ஆனா ஏன் அத ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு பண்ணிக்கிட்டு இருக்க? அதுதான் வெளியில தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சுக்கிறோம். அதெல்லாம் கேட்க மாட்டோம். நாங்க வேணும்னு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாய்ங்க. அவைங்க பண்றாய்ங்கன்னா, இவைங்கள எடிட் பண்ணி தூக்கணும். இவைங்களுக்கும் அறிவு இல்ல. ஸோ இது ஒரு கான்ட்ரோவர்சியா வெளில போணும் அப்படின்றதுக்காக பண்றாய்ங்க. அதே வியன்னா ஷூ எல்லாம் எடுத்து ஒளிய வச்சிருக்கு. ஆமா அமித் பார்கவுடைய ஷூ எல்லாம் அமித் பார்கவுக்கு கோவம் வந்து மனுஷன் கத்துறாருன்னா, எந்த அளவுக்கு இந்த வியனா பண்ணியிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷனோட ஷூ எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயி, அந்த கட்டில்ல அவுத்து கட்டிலுக்குள்ள போட்டு விட்டுருச்சு.
இவரு போய் கால்ல ஷூ போடுறதுக்காக தேடி இருக்கிறாரு. குனிஞ்சு, 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 குனிஞ்சு ஒவ்வொரு இடமா தேடி மனுஷனுக்கு முதுகு வலி வந்தது தான் மிச்சம். கத்துறாரு, "முதுகு வலிக்குது வேணா" அப்படின்னு. அந்த ஆளு காலையில இருந்து வாத்தியார் வேல பார்ப்பானா? இல்ல முதுகு வலிய முதுகு புடிச்சுட்டு உட்கார்ந்திருப்பானா? இது மாதிரி எல்லை மீறி வந்து வீணா போறது வந்து இரிட்டேட்டிங் டூ த கோரா இருக்கு. இன்னொரு பக்கம் ஆரோரா சின்க்ளேர் சபரி வச்சிருந்த வாழைப்பழத்த திருடிருச்சு போலருக்கு. அங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் திருடி திங்கிறது தான் இந்த ஆரோரா சின்க்ளேரோட வேல. திருடி வச்சுருச்சு போல இருக்கு. அவன் மாத்திரை போடணும்னு அவன் ஒரு பக்கம் கத்துறான். வாத்தியாரோட ஷூவ களவாண்டு ஒளிய வைக்கிறது, தன்னுடைய சக மாணவனுடைய வாழைப்பழத்த திருடி திங்கிறது, இதெல்லாம் தான் ஹை ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பெண்கள் பண்ணுவாங்களா? இதெல்லாம் வந்து இரிட்டேட்டிங் டூ த கோரா இருக்கு. ஆனா, ஒரு ஜீவன் நேற்று நைட்ல இருந்து காலையில வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது விஜே பார்வதி தான். விஜே பார்வதிக்கு இந்த வார்டன் ரோல் குடுத்தது தான் குடுத்தாய்ங்க. இவிங்கள வந்து குளிக்க வச்சு, கக்கூஸ் போக வச்சு, இவிங்களுக்கு வந்து பல்லு தேய்ச்சு விட்டு, இவிங்கள சாப்பிட வச்சு, இவிங்களுக்கு லஞ்ச் கட்டி குடுத்து, அனுப்புற ஆயா வேலைய குடுத்துருக்காய்ங்க விஜே பார்வதிக்கு. கொஞ்சம் கூட அசராம, அங்க இருக்கக்கூடிய சமையல் வேலைய செஞ்சுக்கிட்டு, பாத்திரத்த கழுவிக்கிட்டு, இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு, வார்டனாவும் தன்னுடைய ரோல்ல இருந்து மிகச் சிறப்பா பங்கு பெற்ற விஜே பார்வதிக்கு நம்ம ஒரு அப்ரிசியேஷன குடுத்து தான் ஆகணும். இதுல விஜே பார்வதிய இந்த எஃப்ஜேன்றவன் நொட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். "ஏன்டா விடிய விடிய அந்த பொண்ணு வேல பார்த்துட்டு கடைசியா தான்டா வந்து தூங்குச்சு. நீ போயிட்ட ஆட்டிட்டு. போயிட்டு படுத்துட்டான். படுத்துட்டு நீ வந்து வியனாவோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு விடிய விடிய வேல பார்த்துட்டு வந்துச்சு. ஸோ தனக்கு குடுக்கப்பட்ட வேலைகள் அனைத்தையும் இழுத்து போட்டு செய்த விஜே பார்வதி, தனக்கு குடுக்கப்பட்ட வார்டன் வேலையும் வந்து வேற லெவல்ல அந்த ரோல்லயும் சூப்பரா பண்ண விஜே பார்வதிக்கு டிசர்வ்ஸ் அப்ரிசியேஷன். இதுல கமருதீன் வந்து ஒரே ஒரு சட்டிய விலைக்கு குடுத்துட்டானாம். ஏன்னா அவனுக்கு பார்த்துட்டு பொறுக்கல. பாவம் இந்த பொண்ணு என்ன இவ்ளோ கஷ்டப்படுது தனியா நின்னுகிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஹியூமானிட்டியின் அடிப்படையில பார்வதிக்கு உதவுவதற்காக போயிட்டான். அத ஒரு பிரச்சனையா எடுத்து ஸ்டூடண்ட்ட வந்து வேல வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ செட் பண்ணி, பார்வதிக்கு எதிராக சமூக ஊடகங்கள்ல ஒரு குரூப் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிறானுங்க. டேய் நீங்க ஒரே ஆளா இருந்து பாத்திரம் கழுவி, சமையல் செஞ்சு, கக்கூச கழுவி, அங்க இருக்கிறவன் எல்லாரையும் கெளப்பி விட்டு, அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாட்டி விட்டு, எல்லாத்தையும் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி பாருங்கடா, அப்புறம் உங்களுக்கு தெரியும். அது மாரி அந்த பொண்ணு ஃப்ரம் 2 டேஸா நேத்து இந்த டாஸ்க் தொடங்குனதுல இருந்து விஜே பார்வதி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ன்ற பேர்ல யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு, இந்த வியனா ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஆரோரா சிங்க்ளர் ஒரு பக்கம் வாழைப்பழத்த திருடி தின்னுகிட்டு இருக்கு. இது உண்மையிலேயே கேவலமா இருக்கு. இந்த டாஸ்க்க இப்ப வரைக்கும் ரெஸ்பான்சிபிளா எடுத்து பண்ணது யாருன்னா, என்ன பொறுத்தளவுக்கு விஜே பார்வதி மட்டும் தான். சரி, இந்த ஸ்கூல் டாஸ்க்க பற்றி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வியனா எஃப்ஜே ரொமான்ஸ பற்றி உண்மையிலேயே ரொம்ப கேவலமா தான் நமக்கு நினைக்கணும்னு தோணுது. இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பபாய்.